மேம். குட் ஆஃப்டர்நூன். ஸோ நான் இங்கே வந்துட்டு என்னோட ஃபீட்பேக் 3 days செஷன் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பாக இருந்தது. இது வந்துட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக நினைக்கிறேன் இந்த 3 days செஷனுமே. ஏன்னா இந்த மேனிஃபெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அஃபர்மேஷன் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுது, மேனிஃபெஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சுது. இத்தனை வருஷத்தில் எனக்கு இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் நான் இருந்தேன். இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு காமிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. நம்மனாலையுமே வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. நான் வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் நான் யோசிச்சிருந்தேன் மேம். நம்ம வந்து மேஜிக்கல் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நிறைய ஃபேண்டசி மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேண்டசி மூவியில் மட்டும் தான் நடக்குமா, நம்ம லைஃப்பில் நடக்காதா, ப்ரெசென்ட்டில் நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு நான் அமைதியாக விட்டுட்டேன். ஸோ எல்லாருக்கும் இருக்க ஒரு காமன் தாட் தான். ஆனால் என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாகவே என்ன சொல்லியிருந்தேன்னா, ஐ ஹவ் விஸ்டம், ஐ ஹவ் மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். ஏன்னா லைக் நான் வந்துட்டு சம்டைம் டிப்ரெஷனில் இருந்தேன். கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுவேன், க்ளே ஆர்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதெல்லாம் பண்ணும்போது லைக் அதுக்கு நான் வந்து ஒரு மீனிங்ஃபுல் அண்ட் அதுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் ஐ ஹேவ் மேஜிக் ஹேண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, இப்போ நானே என்னோடய லைஃபு ஒரு மாதிரி மேஜிக்கலாக மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 days செஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே நான் கன்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து என் லைஃப்பில் இந்த டேர்னிங் பாயிண்டில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நான் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நான் தேங்க்யூ சொல்லுவேன். அண்ட் தென் உங்களோட டச்சில் இருந்தால் கண்டிப்பாக நான் அது உங்ககிட்டே வந்து சொல்லுவேன் மேம். ஸோ தேங்க்யூ மேம். ஹாய், நான் வந்து இந்த கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒரு 30 days மேலே ஆகுது. நான் ஸ்டார்டிங் நான் வந்து ரொம்பவே ஒரு விஷயம் டவுனாக இருந்தேன். ரொம்ப நெகட்டிவ் தாட்டில் ரொம்ப இதாக இருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்பவே பாசிட்டிவாக, ரொம்பவே மைண்ட் ஃப்ரீயோட ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிற ஃபீல் எனக்கே இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து அக்கா வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறாங்க. லைஃப் கோச்சிங்க்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. எந்த டவுட்டு எந்த இதுனாலும் எந்த நேரத்துலையாக இருந்தாலும் கேட்டாலும் க்ளியர் பண்ணி நீ நீ பாசிட்டிவாக வா, உனக்கு எந்த அளவுக்கு நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நீ இதனால் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பாக ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அக்கறையோடு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ரொம்பவே, ஏன்னா 23 ஏஜ் ஆகுது. 23 ஏஜ்னால் எந்த அளவுக்கு நான் இப்போ இருந்ததே கிடையாது. பட் ஆனால் இப்போ நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கேன். எனக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அண்ட் தென் கோச்சிங், இந்த 30 days கோச்சிங் இருக்கட்டும் சரி, டே பை எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு வந்து லைஃப்பில் ஒவ்வொன்றா புரிஞ்சு எல்லாமே எனக்கு இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு. வணக்கம் மேடம், என் பேர் சங்கர். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். 3 days கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரொம்ப கிளியராக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் மைண்டு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் இருக்குது. நல்லா இருந்தது, நல்ல ஒரு மேஜிக்கலாக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நேற்றுக்கு 2வது நாள், நேற்றுக்கு மத்தியானம் மார்க்கெட் போயிருக்கும்போது காய் வாங்கும்போது ஒரு 3 பேருக்கு சேஞ்ச் இல்லைன்னா 2 பேருக்கு 5 ரூபா கொடுக்கணும், ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல போங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க அப்படி சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் என்கிட்ட கேஷ் இருந்தது, பாக்கெட்டில் 2-3 பேப்பர்ஸ் இருந்ததுனால அது தேடி எடுக்கிறதுனால லேட் ஆச்சு. அதனால் அவங்க அப்படி சொன்னாங்க, பரவாயில்ல அப்படின்னாங்க. ஆனால் நான் கேஷ் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொடுக்குறதுக்கு முன்னாடி பரவாயில்லைங்க நீங்கள் போங்க, நெக்ஸ்ட் டைம் ஒன்று கொடுங்க அப்படின்னாங்க. அந்த 2 5 ரூபாய்க்கு அப்படி தான் சொன்னாங்க. அந்த 10 ரூபா கொடுக்குறாரு, பரவாயில்லைங்க 10 ரூபா பெரிய விஷயமா, பரவாயில்ல போங்க அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை என்கிட்ட. இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவங்க 3 பேர் பக்கத்தில் கூட இல்லை, தனித்தலி இருந்தாங்க. இங்கே மேடம் இங்கே இருந்தாங்க, அங்கே ஒரு மேடம் இருந்தாங்க, அப்புறம் இந்த பேக் சைடில் இருந்தாங்க. தனித்தனியாக தான் இருந்தாங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி 3 பேர் இதே மாதிரி சொல்கிறாங்க, பரவாயில்ல போங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நடக்கிறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா இப்போ 10 ரூபா சின்ன விஷயந்தான்.
ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் தானே, அவங்களுக்கு அதான் ப்ராஃபிட், 5 ரூபா 10 ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஆனால் அவங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது மாதிரி நடந்ததில்லை எனக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது, பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. அப்புறம் என்ன, அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் நிறைய சில விஷயங்கள் நடந்தது, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது, பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. நேற்றுக்கு நேற்றுக்கு இன்றைக்கும் பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது. ஸோ அதை நம்ம காலைல அந்த 6 மணிக்கு 5 மணிக்கு அந்த மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க மேடமு. அது பண்ணும்போது ஏதோ மேடம் மேஜிக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. எல்லாமே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குது, நல்லா இருந்தது, சூப்பராக. எனக்கு ஃப்யூச்சர் பற்றி கொஞ்சம் பயம் இருந்தது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இனிமேல் எனக்கு அந்த பயம் இல்லை. கண்டிப்பாக மேடம் வந்து அவங்க சொல்கிற கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என் வாழ்க்கையில் நிறைய மேஜிக் பண்ண வேண்டியிருக்கு மேடம், பார்த்து பண்ணி கொடுங்க எனக்கு. அருமையாக இருந்தது, நல்லா இருக்குது எனக்கு, சூப்பராக இருக்குது, இந்த மைண்ட் செட் நல்லா இருக்குது. எனக்கு வந்து இப்போ என்னாச்சுன்னா என் மைண்டில் ஒரு பாரம் இல்லை, நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. எனக்கு இதுதான் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுருந்தேன், என்ன பண்ண போகிறேன் அதே எனக்கு கஷ்டத்துலேயே இருந்தேன். நான் ஒரு 2 இயர்ஸாக யூடியூப்பில் வந்து மெடிடேஷன் அந்த இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன், மேனிஃபெஸ்டேஷன் அது இது பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மேடம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இது கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக 1 இயரில் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன். சக்ஸஸ் பண்ணிவிட்டு என்ன நான் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி, மேடம்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ யூனிவர்ஸ். குட் ஈவினிங் மேம். நீங்கள் இது 2வது நாள் ஒளிபரப்பிருந்த மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது செஞ்ச உடனே மைண்டு நல்ல ஒரு அமைதி நிலையில் போயிடுச்சு. திங்கிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லேயே இருந்ததுங்க. நம்ம பொதுவாக வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் இப்போ எது இருந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி இது பண்ணேன். அன்னைக்கு எல்லார்ட்டுமே ஒரு இணக்கமான சூழ்நிலையாக இருந்ததுங்க. எங்கள் கிட்ஸ்கிட்ட சரி, ஃபேமிலி மெம்பர்ஸு, வெளியில் போகிறப்பமே என்னோட ஆட்டிடியூடு, என்னோட மைண்டு ஃபுல் காம்னஸாக இருந்தது, நல்லா இருந்ததுங்க. இன்னுமே வந்து உங்களோட கைடன்ஸ் வேணுங்க. ஒரு சக்ஸஸ் பண்ணணுன்னா அஃபர்மேஷன் எழுதுறது, அதை வந்து ஷார்ட் வீடியோ மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட நல்லா இருக்குங்க, நாங்கள் கலந்துக்கிற செஷனு. மேம் வணக்கம் மேம். நான் இந்த 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். நீங்கள் சொல்லி தந்தது ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, ஒரு விஷயத்தையும். எனக்கு ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுங்க மேம். அந்த 3 நாளாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாளாக என்னதான் யூடியூப்பில் நம்ம எல்லா வீடியோ பார்த்தாலுமே என்ன ஏதுன்னே நம்மளுக்கு அது புரியாது. கரெக்டாக ஒரு லீடர்ஸ் வந்து கைட் பண்ணும்போது அது சூப்பராக இருந்துச்சுங்க மேம். இப்படிதானா அப்படிங்கிற அளவுக்கு இந்த இன்வெஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுங்க மேம். தேங்க்யூ மேம். அக்கா ரொம்ப 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 நன்றி. இந்த 3 டேஸ் கிளாஸில் நான் நிஜமாவே பழைய மாதிரி மாறி இருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறேன்க்கா. லவ் யூக்கா.